வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் அது கூட நம்மளுக்கு இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸோட பேசிக்ஸ் இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்ணி பார்க்குறது, ஸோ கம்பைன் பண்ணி ஒரு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது, எந்தெந்த ரேஞ்சுக்குள்ளெல்லாம் இருக்குது, ஸோ அதுக்குள்ளே நம்ம எந்தெந்த மாதிரி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வெபினார் எடுத்திருந்தோம். ஸோ அந்த வெபினாருக்கு நம்மளுக்கு ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே எல்லார்ட்டையுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு, நல்ல ஃபீட்பேக்ஸ். ஸோ அந்த டைமில் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்த எல்லாருமே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஸோ உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் கிடைக்குமா, இல்லை ஃபர்தராக மறுபடியும் கண்டக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் சண்டே 4 to 6 அதே மாதிரி 4 to 6 ஈவினிங் நம்ம அந்த வெபினாரை கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெபினாருக்கான ஃபீஸ் அதே தான், 1000 rupees தான். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வெபினாருடைய டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இந்த வெபினாரில் உங்களுக்கு இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸில் நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணுறோம், பேசிக்காக ஒரு லெவல்ஸ் எப்படி எடுக்கிறோம், ரெண்டாவது இன்னொரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்று இருக்குது, அதாவது ஒரு மூமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் நம்ம எப்படி இது உங்களுக்கு ரேஞ்சை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும், எட்ஜையும் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதில் நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை எவ்வளவு அன்னைக்கு ரிஸ்க் ரிவார்டுக்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றத பொறுத்து அந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம கம்பைன் பண்ணி பார்க்குற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் அப்படி தான் பண்ணியிருந்தோம், நெக்ஸ்ட் வீக்கும் அதை பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் ஜாயின் பண்ணாதவங்க லேட்டராக எனக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டவங்களாம் இந்த வீக் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதே தான் நம்ம நேற்றுக்கு ஒரு லெவல் எடுத்திருந்தோம், 22,950 அப்படின்ற ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். அந்த லெவலுக்கு முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம், எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம கொடுத்துருந்த அந்த லெவல் 950. ஸோ ஓப்பன் ஆனோடனே அது கீழே வந்தவங்க அகெயின் அங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு 800 வரைக்கும், கிட்டத்தட்ட 800, 850, 900 அப்படின்ற 3 லெவலும் கொடுத்துருந்தோம். அதுக்கு மேலே 950 அப்படின்ற லெவலில் கொஞ்சம் பின் பாயிண்ட் பண்ணி கொஞ்சம் ப்ரைம் லெவலாக கொடுத்துருந்தோம். ஸோ இதுதான் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ எந்த ஒரு இடம் நம்ம எடுக்கிறோன்றத ப்ரைமாக எடுக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கும். ஸோ இப்போ முந்தைய நாள் க்ளோசிங் டேட்டா என்ன இருக்குது, அடுத்த நாள் ஓப்பன் ஆகுறது எப்படி இருக்குது, அதாவது க்ளோசிங் டேட்டாவில் என்ன இருக்கோ அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் தான் அடுத்த நாள் ஒரு சின்ன மூவ் கொடுக்கும். அந்த மூவ் தான் இது. ஸோ அந்த மூவை நீங்கள் மார்னிங்கே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியும் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மார்னிங்கே உங்களுடைய ட்ரேட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கிடையில் உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடை முடிச்சிடுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் மற்ற நேரங்கள்லாம் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் நம்மளுடைய ஃபுல் டைம் நான் ட்ரேடராக இருக்கேன், நான் ஆப்ஷன் செல்லிங் ஃபுல் டைம் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு ரேஞ்ச் கம்ப்ளீட் ஆனாலும் அந்த ரேஞ்சிலேருந்து ரிவர்சல் போகும்போது அந்த மீன் ரிவர்சல்னு சொல்லுவாங்க, அந்த மீன் ரிவர்சல் பாயிண்ட்டை நான் பிடிக்கணும். ஸோ பிடிச்சி நான் ஆப்ஷன் செல் பண்ணணும் ஆர் ஆப்ஷன் பை பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸோட ஃபுல் அனாலிசிஸ் தெரிஞ்சால் மட்டுமே உங்களால் அது பண்ண முடியும். ஏன்னா முந்தைய நாள் க்ளோசிங்க்கு அடுத்த நாள் ஓப்பனில் ஒரு ரேஞ்சு கொடுத்துருவாங்க, அடுத்த நாள் புதுசாக ஒரு டேபிள் செட் பண்ணி புதுசாக ஒரு ரேஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேஞ்ச் என்னன்றதை ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி இன்னைக்கு இந்த மூவ் கொடுத்து இந்த இடத்துல இந்த 800லேருந்து சப்போர்ட் எடுத்து இந்த மூவ் கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்ததுக்கு செட் பண்ண டேபிள் தான் இன்னைக்கு க்ளோசிங்கில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த டேபிளில் என்ன இருக்குது, 23,000 கால் அண்ட் 22,900 புட் அண்ட் 22,900 கால் அண்ட் 22,800 புட். நீங்கள் சிம்பிளாக இதில் பார்த்துங்க, ஒரு பேசிக்காக அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்க ஒரு 4 ஸ்ட்ரைக் எடுத்து
இப்போ இதுல வந்து ஒரு எட்ஜ் 23,000ன்ற ஒரு டாப் எட்ஜ் வச்சுக்கிறாங்க. அதை வந்து செல் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்து 22,800 அப்படின்ற ஒரு பாட்டம் எட்ஜை செல் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு இடையில மிட் பாயிண்ட் ஆன 22,900 வந்து ஸ்ட்ராடல் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப நாளைக்கு இந்த ஸ்ட்ராடலுக்கு எங்க ஓப்பன் ஆனாலும் இந்த ஸ்ட்ராடலுக்கு வர்றதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. ரெண்டாவது, ஒரு பெரிய ரேஞ்ச் கீழே இருக்குது 22,500 டு 23,200னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 700 பாயிண்ட். அப்ப அதுல வந்து பாதி 350. அப்ப 22,500 பிளஸ் 350 22,850 அப்படின்ற ஒரு லெவல். அப்ப இந்த 850 பிளஸ் இந்த 22,900 அப்படின்ற ஸ்ட்ராடல், இது ரெண்டுமே ஒரு பிரைம் லெவலா இருக்கும். இதுல 22,900 ஒரு பிரைம் லெவலா இருக்கக்கூடும் நாளைக்கு. அப்போ ஒருவேளை இந்த எட்ஜுக்கு மேல இங்க ஓப்பன் ஆயிட்டாங்கன்னா 23,000க்கு மேல ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆனாங்கன்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கடுத்த லெவல்ஸா நம்ம இங்க கொடுத்துருக்காங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு இடையில இல்ல இந்த 22,900 ஸ்ட்ராடலுடைய ரேஞ்சை மட்டுமே நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டேட்டா இங்கே இருக்கு. அப்போ 22,900 காலுடைய க்ளோஸ் 145 அப்படின்னா 23,045 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அதே மாதிரி 22,900 மைனஸ் 97னா 22,803 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ 800 டு 23,050ன்னு வச்சுக்கலாம். அப்போ 250 பாயிண்ட் நாளைக்கு ரேஞ்ச் இருக்கு. அப்போ வைட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டா இந்த 145 பிளஸ் 97 அப்போ 242. அப்போ 22,900 பிளஸ் 242 23,142. அப்போ 142 மைனஸ் 22,900 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 22,758. ஓகேங்களா? அப்போ இது வந்து ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டமும் டாப்பாகவும் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் டாப்புக்கு போகிறாங்களா இல்லை ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் டாப்புக்கு போகிறாங்களா அப்படின்றத தீர்மானிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி. அப்போ இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டிக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, கால் சைடுக்கும் சரி புட் சைடுக்கும் சரி. அப்போ அந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் நாளைக்கு ஒத்து போனாங்க அப்படின்னா அந்த 250 பாயிண்ட் ரேஞ்சாக இருக்கட்டும், அந்த 25 140லேருந்து கீழே உங்களுக்கு 750 அப்படின்றப்ப 250 400 பாயிண்ட் ஒரு ரேஞ்சாக இருக்கட்டும், இந்த ரேஞ்சை வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு மூமெண்ட் கொடுக்கறதுக்கோ சான்சஸ் இருக்குது அப்படின்றத தீர்மானிக்கிறது இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி தான். அப்போ இதில் கால் சைடை விட புட் சைடு அதிகமாக இருக்காங்க. ஸோ இப்போ நாளைக்கு ஓப்பனில் அவங்க எப்படி வேறுபட்டு இருக்கிறாங்கன்றதை பொறுத்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும். அப்போ பேசிக்காக நீங்கள் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறதுல ஒரு பேசிக் ரேஞ்ச் நீங்கள் எடுத்துக்கணும். அதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து அடுத்த நாள் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்குள்ளேயே ஒரு ரேஞ்ச் இருக்குன்னா அந்த ரேஞ்சுக்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு போவாங்க. அப்போ இதை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணாலும் உங்களுக்கும் ஒரு சில ரேஞ்சஸ் கிடைக்கும். ஏன்னா திடீர்னு எல்லா நாளுமே என்ன நீங்கள் டிபெண்ட் பண்ணுற இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நீங்களாக இதை அனலைசிஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த வெபினார் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அகைன் நம்மளோட வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் புரிதல் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு இன்ட்ராடேல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரியும் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பொறுத்த மட்டும். ஸோ அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன மூவ், கிட்டத்தட்ட 49,087 அவங்களுக்கு ஒரு சைட் வைஸ் ரேஞ்சாக தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நேற்றுக்கு நம்ம சொன்னதும் அதான், அந்த டைம் வேல்யூவை டிகே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணுவாங்க. அப்போ 49,000 ஸ்ட்ராடல்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்ட்ராடலுடைய க்ளோஸ் வந்து 466னா 48,034 சாரி 48,534. 49,000 காலுடைய க்ளோஸ் 682னா 49,682. இதுதான் ஷார்ட் ரேஞ்ச். ஸோ அப்போ இந்த ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளே எப்படி வேறுபட்டு இருக்கிறாங்க நாளைக்கு
அப்படின்னு பார்க்கணும். அடுத்து இவங்கள்ட்ட முக்கியமா இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இருக்கும். அந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி மந்த்லி எக்ஸ்பைரினால 2 பக்கமுமே உங்களுக்கு சரிசமமா போட்டியா இருக்கிறனால 18, 18. அப்ப இந்த இந்த போட்டி வந்து நாளைக்கும் கன்டினியூஷன் ஆகுதா? இதே மாதிரி மார்க்கெட் வந்து நாளைக்கும் சைட்வேஸ் ஆக போகுதா? அப்படின்றதெல்லாம் நீங்க நாளைக்கு டேபிள் அனலைஸ் பண்ண தெரிஞ்சால், அதாவது ஒரு ரேஞ்ச் குடுத்துட்டு அகைன் மாறுவாங்க. மாறும்போது உங்களுக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப இதுல நம்ம இன்னைக்கு பிரைம் லெவலா எடுத்துக்கிறது அப்படின்னா 22,900 அப்படின்றது ஒரு முக்கியமான லெவலா இருக்கும். ஸோ இந்த லெவலுக்கு அதுக்கடுத்து 22,850 அப்படின்ற ஒரு லெவலும் முக்கியமான லெவலா இருக்கும். ஸோ இந்த 2 லெவல்ஸையும் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம வந்து வெபினார்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமா டிஎம் பண்ணிட்டு எனக்கு அதில் வாட்ஸ்அப் பண்ணிட்டு என்னுடைய டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஏன்னா சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அகைன் நீங்கள் லேட்டராக வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.